நம்ம நாடு நம்மளை கரெக்டான இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்கா, இல்லை நம்ம நாடு வந்து நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பை தருதா, இல்லை நம்ம நாடு நம்ம எங்கே போகணுமோ, நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு முன்னேறி போகணுமோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம நாடு நம்மளை அழைச்சிட்டு போதா, முக்கியமாக அந்த நாட்டை ஆட்சி செய்கிறவங்க நம்மளை அங்கே அழைச்சிட்டு போகிறாங்களா, அதாவது மக்களுக்கு அவங்க உதவி செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எனக்கு தோணுச்சு. ஹலோ கைஸ். ஸோ வழக்கம் போல் எப்பயும் சொல்கிறது தான், இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் இது வந்து கிடையாது. இது தான் நான் பேசணும், இப்படி தான் நான் பேசணும் அப்படின்ட்டு நான் இது பண்ணுறதோ இல்லை. இந்த இதை நான் பேசி முடித்ததுக்கப்புறமேட்டு எடிட்டிங்கில் வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அந்த இதுக்கு கொஞ்சம் அனிமேஷன்லாம் போட்டு அது மாதிரி பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே இதில் நடக்காது, பண்ண மாட்டேன். அப்படி அது தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. இது வந்து இந்த சேனலோட மோட்டிவ் என்னன்னா, ஒரு சாதாரணமாக நம்ம இப்போ ஃப்ரெண்டுகிட்ட நம்ம பேசும்போது எப்படி எந்த விதமான ஃபில்டரும் இல்லாமல், முன்னாடி அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணிக்கிட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் சும்மா நார்மலாக போனோமா, பார்த்தோமா, பேசினோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஷுவலாக இருக்கமோ அது மாதிரி இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட மோட்டிவ்னு சொல்லணும். ஸோ அந்த மோட்டிவோட இந்த மாதிரி ஒரு அரசியலை பற்றி நம்ம கொஞ்சம் எனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பேச போகிறதெல்லாம் எல்லாம் கரெக்டு அப்படின்ட்டு கிடையாது, இல்லை இதுதான் ஃபேக்ட்டுன்ட்டு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் பேச போகிறது எல்லாமே பொய் அப்படின்னும் கிடையாது. இது வந்து எப்படின்னா, வெளியில் நான் பார்த்ததையும் நான் கேட்டதையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னோட புரிதலை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு இது தப்பாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் பிளைண்டாக நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் இல்லை, நான் பண்ணுற சேனலாக இருக்கட்டும் இல்லை மற்ற சேனலாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு ஓகே இவன் சொல்லிட்டான் இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயஸ்டாக இல்லாமல், அவன் ஒரு ஆள் சொல்லியிருந்தாலும் இல்லை நான் சொல்லியிருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 சேனலில் போய் இது கரெக்டாக இல்லை நம்ம அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா, உண்மையிலேயே இது வந்து இவன் சொல்கிறதோ இல்லை மற்றவங்க சொல்கிறதோ எல்லாமே நியாயமாக தான் படுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஓனாக நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, நீங்கள் எனக்கு வந்து இந்த சேனலையும் நீங்கள் எனக்கு வந்து இந்த அரசியல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் புரிஞ்சுக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, அந்த புரிதலை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள் அது கரெக்டாக இல்லை இது இப்படி கிடையாது அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா அப்படி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லிவிடுவேன். நீங்கள் எப்படி எனக்கு வந்து பதில் சொல்லுவீங்க, கமெண்ட்டில் போடுங்க, பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ பேர் ஏன் புரிதல்லையே இருக்கீங்க, இல்லை எவ்வளோ பேர் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க, உங்களோட டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் நான் வந்து ஆர்வமாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5வது தடவை எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 4-5 தடவை கிட்ட எடுத்துருப்பேன். எனக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன், இன்னும் அது எடிட்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ அதை அப்லோட் பண்ணுவேன். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸை பற்றி பேசணும். அது இது மாதிரி ஒரு யூடியூபர் தான், வேறு ஒரு யூடியூபர்கிட்டேருந்து அவர் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சரி ஓகே இவர் இதை பற்றி சொல்லியிருக்காரு, ஸோ நம்மளும் அதை பற்றி ரிலேட்டடாக நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணியிருப்பேன். ஸோ அவர் வீடியோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம பண்ணுற வீடியோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
சப்போஸ் நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த யார் சேனல்லேருந்து யார் இது எப்படி என்ன ஏதுன்னா நான் உங்களுக்கு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அவர் வந்து அதை டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு போயிருப்பார். நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, என் பெர்ஸ்பெக்டிவ் வழியாக எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஸோ இப்போ நம்ம டாபிக் வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி அரசியலில் என்னோட புரிதல்னா, ஸோ இப்போ இருக்கிற நம்ம ஊர் அரசியலை பற்றி என்னோட புரிதல் என்னவா இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஊர் அரசியலுங்கும் போது, முதல்ல நம்ம நாடு அரசியலுங்கும் போது 2 இது இருக்குது. ஒன்று சென்ட்ரல், இன்னொன்று ஸ்டேட். ஓகே, இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேட்டுக்கு போவோம். எனக்குமே பெருசாக அரசியல் நாலேஜெலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் இந்த அரசியலை பற்றி, எனக்கு அரசியலும் பிடிக்கவும் பிடிக்காது. எதுக்கு அந்த இதை பற்றி லைட்டாக இது பண்ணேன்டா, நான் முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி. அடுத்த அப்கமிங் வீடியோலாம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இன்டெப்த்தாக இல்லாமல் சும்மா ஒரு ஜென்ரலாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அது இன் ஃப்யூச்சர் வரும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஒரு 2 இயர்ஸாக நான் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டோ இதெல்லாம் கிடையாது. நான் எதுவுமே இதை வாங்குங்க விற்றுருங்க அது மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அந்த ஆர்வத்தை வந்து எனக்கு அந்த இதில் லைட்டாக ஒரு ஆர்வம் இருந்துச்சுங்கிறதுனால அந்த ஆர்வத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதில் நான் என்ன கற்றுக்கிட்டேங்கிறத வச்சு என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நான் என்னென்னலாம் கோத்ரூ பண்ணேங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதோட மோட்டிவ் நம்ம சொல்லலாம். ஓகே, அது இன் ஃப்யூச்சர் வரும். பட் அந்த மாதிரி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதில் சில பல விஷயம், நாட்டோட நடைமுறை இது எல்லாமே அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படி இருக்கும் போது அந்த நாட்டோட நடைமுறையும் இன்வால்வ் ஆகிருக்குங்கும் போது அந்த நாட்டை ஆட்சி செய்கிறவங்களும் அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதனால சரி, ஓகே, அரசியலை பற்றி நம்ம லைட்டாக உள்ளார போவோம். ரொம்ப வேணாம், ரொம்ப எனக்கு போவோம் விருப்பம் இல்லை. ஸோ லைட்டாக உள்ளார போவோம், லைட்டாக அப்படியே மேலோட்டமாக அதை பற்றி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கோ அதை நான் வெளியில் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் வந்து சொல்லுங்கள், இது சரியா தப்பா, இல்லை இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரில, நீங்கள் இந்த இதை புதுசாக இது பண்ணுறீங்கன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி தான் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதான் வந்து இதோட இந்த வீடியோவோட கோல். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு 2 இது இருக்குது. இதில் ஸ்டேட்டு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பம். ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எக்கச்சக்க பார்ட்டிஸ் வந்து இருக்காங்க. கட்சிகள் வந்து ஊர்பட்ட கட்சிகள் இருக்குது. எனக்கு சிலது தான் தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீசெண்டாக தான் இந்த பாலிடிக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆட்சியில் இருக்கிற டிவிகே, எதிர்கட்சியாக இருக்கிற டிஎம்கே, அதேமாரி முன்னாடி எதிர்கட்சியாக இருந்தால், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கொஞ்சம் அளவுக்கு சீட்டு இருக்கிற ஏடிஎம்கே, ப்ளஸ் இவங்க இருக்காங்க, விசிகே இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, எல்லாமே கூட்டணி, டிவிகேவோட கூட்டணி. அப்புறமேட்டு இந்த சிபிஐ, சிபிஐஎம் இது மாதிரிலாம் கட்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லிஸ்ட்லேயே வராத நம்ம இவர் இருக்கார், சீமான் அண்ணன் கட்சி, அதுவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன் ஜென்ரல் முதல்ல சீமான் அண்ணன் கட்சி வந்து முன்னாடி லாஸ்ட் எலெக்ஷனில் கூட 8% ஓட்டு வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ முடிஞ்ச எலெக்ஷனில், அதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன் 8% ஓட்டுக்கிட்ட ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது இல்லையா. அது வந்து இந்த தடவை கம்மியாகிடுச்சு. எனக்கு டிவிக்கே உள்ளார வரும்போது அந்த மாதிரி எல்லா ஓட்டு, யூத் ஓட்டு, எல்லா ஓட்டுமே எடுத்துட்டாங்க. பட் நான் இது வரைக்கும் பார்த்த பாட்காஸ்ட்லேயும் வீடியோலையும் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கண்டா, சீமான் அண்ணன் வந்து ஒரு ஓட்டு கேட்குற மெத்தட் இருக்குல்ல, அவங்களோட ஆடியன்ஸ், அவங்களோட ஆளுங்க, அவங்களெலாம் மேனிப்புலேட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டவும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள பிடிச்சி இருக்கிற அந்த ஆளுங்க வந்து எப்படின்னா, அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது நம்மளாட்டி எப்படி சொல்கிறது, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது வந்து கஷ்டம்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொட்டி கடையை திறக்கிறது கூட எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஸ்டார்டிங்கில் எதுவுமே அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் அதை ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த வீடியோ இது எடுக்கிறேன், அதுவுமே கஷ்டம் தான். வெளியில் எல்லாருமே பார்ப்பாங்க, நான் இருக்கிற இடத்துல பல பேர் இருக்காங்க, இது ஒரு ஓப்பன் கிரவுண்டு, பல பேர் பார்ப்பாங்க, அதுவே ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கும், ரைட்டா?
அதெல்லாம் பிரேக் பண்ணி நம்ம பண்ணும்போது அதில் ஒரு கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் இவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதில் ஒரு கஷ்டம் இருக்கும். பட் இதில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், எப்படி இருந்தால் வேறு லெவல் அப்படின்னு நினைப்போம்னா, இப்போ நான் இப்போ யூடியூப் பற்றி சொல்லணுன்னா, நான் இப்போ ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஃபார் எக்ஸாம்பிள் வருதுன்னு வச்சுங்களேன். அது வரணும்னு சொல்ல வரல, அது மட்டும் இல்லாமல் அது வரணுங்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல வரல. சப்போஸ் ஆனால் இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வருது அப்படின்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், ஒரு மாதிரி ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்கும். ரைட்டா, இது மாதிரி பரவாயில்லடா இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவராக ஒரு குஷி இருக்கும் தெரியுமா. அது வரத்துக்காக நான் சிலது பேசுகிறேன் அப்படின்னா எப்படி இருக்குமோ, இல்லை நீங்கள் ஒரு கடையை வைக்கிறதுக்கு, ஒரு பொட்டி கடையை வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸ் டைக்கூன் ஆகலாம், எப்படி ஒரு பெரிய ஒரு காங்கிளமரேட்டாக பல கம்பெனிஸ் உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி ஒரு கம்பெனிக்குள்ளார அதை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன்னா, அதை கேட்குற உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப வரும், ஓ நம்மளும் அதெல்லாம் பண்ணலாம் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ படிக்காதவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லை படித்தவங்க தான் இப்படிலாம் பண்ண முடியும்னா, நீங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஓகே நம்மளும் அந்த க்ரைட்டீரியாவில் தான் இருக்கோன்னு ஒரு நம்பிக்கை வரும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு படமோ பார்க்குறோம், அந்த படத்துலலாம் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனுக்காக ஏதோ ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி உள்ளதை பார்க்குறோம், அது மோட்டிவேஷனலுக்காக உள்ள மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 12th ஃபெயில்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த இது கூட பயங்கரமாக இருக்கும். ஓகே, அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளும் இது மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் கொடுக்கும்னு சொல்லலாம். இது மாதிரி பல படங்களோ இல்லை வீடியோகளோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி சீமான் அண்ணன் பேசுகிறது இருக்குது அப்படின்ட்டு சில பாட்காஸ்ட்லாம் நான் பார்த்தேன். சில பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்குமே கொஞ்சம் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா சீமான் அண்ணா அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா, நான் முக்கியமாக சொல்லிடுறேன், சீமான் அண்ணன் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பல பேர் சீமான் அண்ணன் சொல்லுவாங்க. அதனால் சீமான் அண்ணங்கிறதே நான் கேட்டு எனக்கு ரெஜிஸ்டர் ஆனதுனால சீமான் அண்ணன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி யூஸ்வலாக தெரியுது. ஸோ பேக் டு த டாபிக் என்னென்னா, நான் ஏன் இவங்க சொல்கிறது மோட்டிவேஷனல் இது மாதிரி மட்டும் தான் இருக்க ஒழிய, இது அவங்களாட்டி இது ப்ராக்டிக்கலாகவே முதல்ல எனக்கு ஃபீல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அவங்கள சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க. ஓகே, பல பேர் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நான் எதுவுமே அவங்கள இதெல்லாம் சொல்ல, இது எந்த இடத்துலையுமே யாரையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் பேசுகிறேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, எனக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்ல வர கான்டெக்ஸ்ட் தப்பாக இருக்குது, நான் சொல்கிற விதமோ இல்லை நான் சொன்ன வார்த்தைகளோ ஏதாவது தப்பாக இருக்குன்னா மன்னிச்சிருங்க. பட் நான் சொல்ல வர என்னென்னா, அவங்க சொல்கிற விஷயங்களை பல பேர் பார்க்குறாங்க, ஆதரிக்கிறாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகுது, இன்ஸ்டா ஸ்டோரியாக வருது, ஃபேஸ்புக்கில் இதாக போடுறாங்க, ரீல்ஸாகவும் பல இடத்துல வந்துகிட்ருக்கு, ஷார்ட்ஸாக வருது. இதெல்லாம் வரும்போது ஆனால் அது ஏன் ஓட்டாக வரல அப்படின்ட்டு யோசிக்கும் போது, இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா, சப்போஸ் இவங்க சொல்கிறது உண்மையோ அப்படிங்கிற ஒரு ஹைப்போதிசிஸ் வச்சு பார்த்தா, அவர் சில விஷயம்லாம் இப்போ நம்மளுக்கு ஹிந்தியை ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ் ஆக்கிறதுக்கு நம்ம நாடு, அதாவது நம்ம சென்ட்ரல் ரொம்ப ட்ரை பண்ணுது கரெக்டாக. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு இப்போ சீமானனை பேசின்னு இல்லை, இதுக்கு பல வருஷங்கள் முன்னாடியே அது வரக்கூடாதுன்ட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் அவங்க இருக்கும் போது, கலைஞர் கருணாநிதி அவங்க இருக்கும் போதாவது சரி, ஜெயலலிதா அவங்க இருக்கும் போதாவது சரி, இல்லைன்னா அதுக்கெல்லாம் முன்னாடியும் சரி, இவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க. இப்போயும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இல்லை, இந்த மாதிரி ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜாக மாறுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அது தேவையும் இல்லைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு உள்ள ஃபீல். அப்படி இருந்துக்கிட்டு இருக்க அந்த டயத்தில் சீமான் சொல்கிறது எப்படி இருக்கும்னா, தமிழை நம்ம நேஷ்னல் லாங்குவேஜாக மாற்றணும், இல்லைக்கா தமிழை மெயினாகிறேன் அப்படிங்கிற மாதிரி சிலது பேசுகிறதும். அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லை, பல படங்களுமே விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பல படங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இடத்துல ஃபார்மிங்கோட இம்பார்ட்டன்ஸை காட்டுறதுக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஃபார்மிங் இம்பார்ட்டண்ட் தான், அதையும் நான் எதுவுமே இதாக சொல்ல. ஆனால் இவங்க சொல்கிறது எப்படின்னா, ஃபார்மிங் இம்பார்ட்டண்ட்டு, ஃபார்மிங்கை நாங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறதோடு நிறுத்தாமல் அடுத்தபடியாக ஃபார்மிங்கை கவர்மெண்ட் ஜாபாக மாற்றுவேன், அது கவர்மெண்ட் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரேன். இது எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இது தப்புன்னு நான் சொல்ல வரல.
நான் சொல்ல வர்றது இது நடக்குமா? இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது நடைமுறைக்கு வரத்துக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் டவுட்டாக தான் எனக்கு தெரியுது. எனக்கு தோன்றது என்னென்னா, மேபி அதனால தான் அவருக்கு வரலையோ அப்படிங்கிற மாதிரி சில ஃபீல் இருக்குது.